சூர்யா வந்து நேரா அவங்க தாத்தா போய் பார்க்குறாரு. அவங்க தாத்தா வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோட வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. உடனே வந்து "என்ன தாத்தா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லப்பா" அப்படி சொல்லிட்டுருக்காரு. "இல்ல தாத்தா சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொன்னோனே, "ஒன்றும் இல்லப்பா மனசே சரியில்ல. நான் எத்தன நாள் வாழ போறேன் சொல்லு? எதுக்காக வந்து நான் வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படணும்?" அப்படின்னோனே, "என்ன தாத்தா உங்களுக்கு என்ன கஷ்டம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லப்பா எதுக்கு இந்த மெடிசன் போட்டு போட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, மனசே சரியில்ல" அப்படின்னோனே, உடனே யோசிக்கிறாரு. "இல்ல தாத்தா உங்க மனசு வந்து சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஏதாவது கண்டிப்பா செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சு எல்லாருக்கும் வந்து கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. எல்லாருமே வந்து உட்கார வச்சு, "இந்த மாரி தாத்தாவ நான் வெளிய கூட்டிட்டு போறேன். அவர் மனசே சரியில்ல. அவர வந்து ரிலாக்ஸா வச்சுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால தாத்தாவ எங்கேயாவது கூட்டிட்டு போணும்." அப்படின்னு சொன்னோனே, உடனே வந்து "எங்கப்பா கூட்டிட்டு போற? இப்ப எப்படி வந்து அவர் வர முடியும்? இந்த மாரி கண்டிஷன்ல ரொம்ப தொலைவு தான் கூட்டிட்டு முடியாது. ஆனா ரெசார்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலாம். அங்க வந்து 2 நாள் வந்து தாத்தா வச்சிருந்து அவர வந்து மனசு வந்து சரி பண்ணி தான் நான் கூட்டிட்டு வரணும். இப்ப தாத்தாவோட ஹெல்த் கண்டிஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்." அப்படின்ற மாரி சூர்யா சொல்றாரு. சூர்யா ஃபேமிலி வந்து எல்லாருமே வந்து ரெசார்ட்க்கு போலான்னு சொல்லிட்டு தாத்தாவ கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த சூழ்நிலையில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க வந்து மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூர்யாவும் மகாவும் வந்து ஒண்ணா வந்து தாத்தாவ கூட்டின்னு போறத. அடுத்து வந்து ரெசார்ட்க்கு போயிட்டோனே, இங்க என்ன பண்றாங்க வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. கரெக்ட்டா வந்து அங்க வராரு. நம்ம வந்து விஜயோட தாத்தா. விஜயோட தாத்தா பார்த்துட்டு சூர்யாவோட தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "எப்புட்றா இங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, "இந்த மாரிடா எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து வந்திருக்கேன். என் பேரன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான்." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதே மாரி இந்த தாத்தாவும் வந்து காவேரிக்காகவும், அதே டைம்ல வந்து விஜய் வந்து காவேரி நல்லா வச்சுக்கணும். விஜயோட ஒய்ஃப் வந்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தான் இங்க நாங்க வந்தோம். அந்த பிரச்சனைலாம் தீர்றதுக்கு தான் சொல்லிட்டு 2 பேருமே பரிமாறிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க விஜயோட ஃபேமிலியும், அதுக்கப்புறம் நம்ம வந்து சூர்யாவோட ஃபேமிலியும் ஒண்ணா வந்து சந்திச்சுக்கிறாங்க. 2 பேர் ஃபேமிலியும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அப்போ வந்து என்ன பண்றாங்க, மகா வந்து காவேரியும் மகாவும் 2 பேருமே ரொம்ப நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாரி இங்க விஜய், சூர்யா, அதுக்கப்புறம் குமரன் எல்லாருமே நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது வந்து மகா யோசிக்கிறாங்க, காவேரி வந்து என்ன பிரச்சனைனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் வந்து மகா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ காவேரிக்கு வந்து கண்டிப்பா சந்தோஷம் வந்து அவங்க அக்கா கிட்ட தான் இருக்கு. அவங்க அக்காவையும் காவேரியும் ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து முயற்சி பண்றாங்க. காவேரி வந்து மகா கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. அப்போ மகாவும் காவேரி கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. அப்பதான் தெரிய வருது காவேரியோட பிரச்சனைகள்லாம் மகாக்கு. அதே மாரி மகாவோட பிரச்சனைகள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க காவேரி. லைஃப்ல வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு நீங்கள்லாம் வந்து போராடி அந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள நினைக்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. நான் வந்து விஜய் வீட்ல இருக்கிறது நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சேன். இப்பதான் புரியுது. இவ்வளோ ஒரு ஃபேமிலியில நீங்க எப்படி வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மகா வந்து பாராட்டுறாங்க.